வெல்கம் டு chefvsm. நாம் இன்றைக்கி ராகி மாவு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அடை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ஹெல்த்தியானதும் கூட. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இந்த ராகி மாவு அடை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ராகி மாவு அடை செய்கிறதுக்கு அடை மாவு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேன். இந்த மாவில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, துருவி வச்சுருக்க கேரட்டு, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர இருக்கிற மாதிரி இந்த மாவை ரெடி பண்ணிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு தளர இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு அடை சாஃப்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சோன்னா அடை ரொம்ப ஹார்டாக இருக்கும். அடை செய்கிறதுக்கு தவா சூடு பண்ணிக்கலாம். தவா ரொம்ப சூடாக வேணாம், லேசாக சூடான போதும். அடை நம்ம தவாவில் டைரெக்டாகவே தட்ட போகிறோம். இலையில தட்டி அதில் சேர்க்காம டைரெக்டாகவே அதில் தட்ட போகிறோம். அதனால் லேஸ் சூடாக இருந்தால் போதும். நம்ம இன்றைக்கி மினி அடையாக தான் தட்டுறோம். புதுசாக சமையல் பழகிறவங்களுக்கெல்லாம் பெருசாக தட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக தட்டினோன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக செய்யும்போது குழந்தைங்க ஏதோ ஸ்நாக்ஸ் மாதிரி நினச்சி விருப்பமாக சாப்பிடுவாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இந்த மாதிரி சுற்றி ஊற்றினீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வேகும். இந்த அடையில் நீங்கள் முருங்கைக்கீரை, தேங்காய் துருவல் தேவைப்பட்டால் சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கலாம். தட்டி முடித்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடை ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக செய்யும்போது குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கூட வச்சு கொடுத்துடலாம். லஞ்சுக்கு குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இதில் நிறையா விட்டமின்ஸ்லாம் இருக்கிறதுனால கால்சியம், அயன் எல்லாமே இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இந்த சிறுதானியங்கள் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு தடவையாவது சாப்பிட்டா நமக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடைய ஒரே பக்கமாக வேக விடாமல் ஒரு 2 தடவை போல் 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம்.
ராகி அடை நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. பெருசாக தட்டுறத விட இந்த மாதிரி சின்னதாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெருசாக தட்டி எடுக்கும்போது பிச்சுக்கிட்டு வர வாய்ப்பு இருக்குது. அதனால இதுமாரி சின்னதாக தட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ அடையை நம்ம எடுத்துக்கலாம்.